ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது காமர்ஸ் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் தான். ஸோ காமர்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். நீங்கள் தியரி சப்ஜெக்ட் நினச்சி பயப்படாதீங்க. ஸோ 33 லெசன் இருக்கும், அதை நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்க. ஸோ அந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம், ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 7th பார்க்குறீங்க, த மெயின் பெனிஃபிட் ஆஃப் அவுட் சோர்சிங். ஐ திங்க் 17th லெசன் நினைக்கிறேன். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியம் அண்ட் ஸ்மால் அந்த என்டர்பிரைசஸ் இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 13th WTO இஸ் லொக்கேட்டட் அட் ஐ திங்க் கினிவான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, தப்புனா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 17 இன்கம் டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18 GST ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 20th the policy is taken up jointly on lives of 2 or more person, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதெல்லாம் கொஷின் பேப்பர்னு பார்க்குறேன். அந்த அல்லங்காடி அந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக அந்த ஒரு 2 மார்க் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்துடுது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. காமர்ஸ் 16th லெசன் நினைக்கிறேன். ஸோ அந்த 16th லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 லெசன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃபைன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃபைன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புக்கில் இருக்க டெஃபினேஷன் மாதிரி எழுத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ நீங்கள் வேர்ட்ஸ்லாம் மாற்றி எழுதிங்கன்னா கண்டிப்பாக மார்க் குறைச்சிருவாங்க. அதே மாதிரி வேலிட் டெண்டர் பார்த்துருக்கீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 36 பிளெட்ஜ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் பிளெட்ஜுன்றது எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த கூட்ஸை வாங்கினீங்கன்னா நீங்கள் திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறது தான் ஐ திங்க் பிளட்ஜுன்னு நினைக்கிறேன். ஸோ 41ல் பி ரொம்ப இம்பார்ட்டண்ட். எம்எஸ்எம்இஸ் நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு. சோல் ட்ரேடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 43B, 44ல் பி, 45A, 46B. ஸோ டிஸ்டிங்விஷ் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.